திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் 100 பேர் பிள்ளையா பிறந்தாங்க. பாண்டுவுக்கு பாண்டவர்கள் 5 பேர் பிறந்தாங்க. கௌரவர்கள் அஸ்தினாபுரத்தில் வளர்ந்தாங்க. பாண்டவர்கள் எந்த காட்டில் பிறந்தாங்களோ அதே காட்டில் தான் வளர்ந்தாங்க. முனிவர்கிட்ட சாபம் வாங்கின ஒரே காரணத்தினால பாண்டுவால் தன்னோட மனைவிமார்களை நெருங்கவே முடியலை. எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்க முடியும்? காட்டில் ஒரு நாள் ரம்யமான வசந்த காலம். மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பாண்டுவும் மாத்திரையும் காட்டில் தனியாக உலாவிட்டு இருந்தாங்க. அப்போ பாண்டு மாத்திரையோட அழகை பார்த்து அப்படியே சொக்கி போனான். மாத்திரையோட அழகு முனிவர் கொடுத்த சாபத்தையே மறக்க வச்சிருச்சு. பாண்டு மாத்திரையை நெருங்கினான். மாத்திரையும் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தா, ஆனால் அவளால் முடியலை. கடைசியா மாத்திரையோடு சேர்ந்த பாண்டு அந்த இடத்துலையே உயிரை விட்டுட்டான். இப்படி பாண்டுவோட இறப்புக்கு நாம காரணமாயிட்டோமே அப்படின்னு நினச்சி மாத்திரை ரொம்பவுமே கவலைப்பட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டுவோட சிதையிலேயே அவளும் குதித்து உயிரை விட்டுட்டான். இப்போ மீதி இருக்கிறது குந்தி மட்டும்தான். அவளுக்கும் உயிர் வாழ பெருசாக விருப்பம் இல்லை. கணவன் இறந்தாச்சே. ஆனால் என்ன பண்ணுறது, பாண்டவர்களை காப்பாற்றியாகணுமே, அந்த பொறுப்பு குந்திக்கு தான் இருக்குது. அதனால் அவள் உயிர் வாழலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாள். ஒரு வழியாக பாண்டுவுக்கும் மாத்திரைக்கும் செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேலும் குந்தியும் பாண்டவர்களும் காட்டில் தங்கி இருக்கிறது சரியில்லை அப்படின்னு தபோவனத்து முனிவர்கள் எல்லாம் முடிவு பண்ணினாங்க. காசிபர் முதலான முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணினாங்கன்னா, குந்தியையும் பாண்டவர்களையும் அழைச்சிட்டு வந்து அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் கிட்டவே ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. பாண்டுவோட மரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அஸ்தினாபுரமே துயரக்கடலில் மூழ்கிச்சு. அந்த சமயத்தில் வியாசர் தன்னுடைய தாயான சத்தியவதியை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவர் சத்தியவதி கிட்ட என்ன சொன்னார்னா, தாயே, மகிழ்ச்சியான காலங்களெல்லாம் இத்தோடு முடிஞ்சிருச்சு. இனிமே வரப்போகிறது பேரிடர் காலம்தான். இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் பாவங்கள் தான் அதிகரிச்சுட்டு வருது. குற்றங்களாலோ அடக்குமுறைகளாலோ இந்த பேரரசுக்கு பயங்கரமான சோதனைகள் எல்லாம் காத்துட்டு இருக்குது. ரொம்ப கொடுமையான அந்த காலத்தை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கவே வேண்டாம். அதனால் நீங்கள் காட்டுக்கு போய் தவம் செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். சத்தியவதிக்கோ வியாசர் சொன்னது சரின்னு தான் பட்டுச்சு. உடனே அவள் என்ன பண்ணினானா, அம்பிகையையும் அம்பாலிகையையும் தன் கூடவே அடிச்சுக்கிட்டு தப்போவனத்துக்கு போனா. அங்கே சில காலம் வரைக்கும் 3 பேரும் தபஸ்விகளாக வாழ்ந்தாங்க. தங்களோட குலத்தில் இனி நடக்க போகிற அநியாயங்களை பார்க்கறதுக்கு விரும்பாமல் அவங்க 3 பேருமே மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களோ கௌரவர்களோ ஒன்றாவே வளர்ந்து வந்தாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு பார்க்குறப்ப வாயுபுத்திரனான பீமன் ரொம்ப பலசாலியாகவும் துடுக்குத்தனத்தோடு இருந்தான். விளையாடுறப்ப பீமன் என்ன பண்ணுவானா, கௌரவர்களோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து அடித்து அவங்கள துன்பப்படுத்துவான். கௌரவர்கள் 10 பேரை ஒரே சமயத்தில் பிடிச்சிட்டு ஆழமான குளத்தில் போய் மூழ்குவா. அவங்கள மூச்சு திணற திணற திக்குமுக்காடுற வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா கரையேறி வருவா. ஒரு சில சமயம் கௌரவர்கள் ஏதாவது ஒரு மரத்து மேலே ஏறி அதில் இருக்கிற பழங்களை பறித்து தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ பீமன் தூரத்துலேருந்து ஓடி வந்து அவங்க ஏறி இருக்கிற மரத்தை காலால் எட்டி உதைப்பா. பீமன் தான் பலசாலியாச்சே, அந்த மரமே சாஞ்சிடும். அதில் இருக்கிற கௌரவர்களும் சாஞ்சு கீழே விழுந்துடுவாங்க. இப்படி பீமனோட விளையாட்டுகளால் கௌரவர்களுக்கு எப்போதுமே உடல் முழுவதும் ஒரே காயமாக தான் இருக்கும். இதனால் சின்ன வயசுலேருந்தே கௌரவர்களுக்கு பீமன் மேலே அதிகப்படியான வெறுப்பும் பகையும் வளர்ந்துருந்துச்சு. திருதராஷ்டிரனுடைய தேர்ப்பகனான அதிரன் ஆற்றுல கண்டெடுத்து வளர்த்து வந்தானல்ல அந்த குழந்தை கர்ணன், அவன் துரியோதனாதிகளோடு நெருங்கி பழகி அவங்களுக்கு நண்பனாகிட்டான். அதே மாதிரி காந்தாரியோட சகோதரனான சகுனியும் அஸ்தினாபுரத்துக்கே வந்து தங்கி துரியோதனாதிகளோடு நெருங்கி பழகினான். இப்படியா கர்ணன் சகுனி இவங்களோட பழக்கத்தால் கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் மேலே இருந்த பொறாமை கடைசியில் பகையாக மாறிடுச்சு. இந்த நிலைமையில் கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனனுக்கு ஒரு தீராத மனக்கவலை இருந்துச்சு. அது என்னன்னா, தன்னுடைய தந்தையாரான திருதராஷ்டிரர் பிறவி குருடனாக இருந்ததுனால நாடு தன்னுடைய சிறிய தந்தையான பாண்டுவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு.
இதனால் பாண்டு செத்ததுக்கு அப்புறமா யுதிஷ்டனான தருமன் தான் யுவராஜனா பட்டாபிஷேகம் செய்யப்படுவான். அதுக்கப்புறமா அவன்தான் அஸ்தினாபுரத்துக்கு மன்னனா பொறுப்பும் ஏற்றுக்குவா. கண் பார்வை இல்லாத தன்னுடைய தந்தை திருதராஷ்டிரர் தனக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிறது தான் அவனோட கவலை. பாண்டவர்களோட முழு ஆற்றலும் பீமன் கிட்ட தான் இருக்குதுங்கிறத பார்த்த துரியோதனாதிகள் என்ன பண்ணினாங்கன்னா, அவங்களோட சூழ்ச்சி வலைய பீமன் மீது விரிக்க தொடங்கினாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் கங்கையில் குதித்து விளையாடினாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு துரியோதனனுக்கு விழிப்பு வந்துருச்சு. பார்த்தா பீமன் ஒரு ஓரமாக படுத்து அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு துரியோதனனுக்கு பொறாமையால் உள்ளமே வெந்துச்சு. அந்த ஆத்திரத்தில் துரியோதனன் என்ன பண்ணுனானா, அவனுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அவனோட மாம சகுனியை எழுப்புனான். அதுக்கப்புறமா அவனோட நண்பனான கர்ணனையும் எழுப்புனான். 3 பேரும் அவங்களுக்குள்ளே ஏதேதோ பேசிட்டாங்க. கடைசியாக ஒரு முடிவெடுத்து காட்டுக்கொடியை அறுத்துட்டு வந்து பீமனை போட்டு அதில் நல்லா இறுக்கமாக கட்டி கங்கைக்கு நடுவில் கொண்டு போய் அவனை வீசி எறிஞ்சிட்டாங்க. கங்கை தண்ணியில் கட்டுகளோடு மூழ்கின பீமன் கடைசியாக முழிச்சுக்கிட்டான். அவன் தான் பெரிய பலசாலியாச்சே. தன்னோட பலத்தால் உடம்புல சுற்றி இருந்த கொடிகளை எல்லாம் அறுத்துட்டு தண்ணிக்கு மேலே வந்து நீந்தி கடைசியாக கரையேறிட்டான். பீமன் இப்படி பழிச்சிட்டானே அப்படின்ட்டு துரியோதனனுக்கு ஒரே வயிற்றெரிச்சலாக இருந்துச்சு. அவனால் இதை தாங்கிக்கவே முடியலை. அதனால் அவன் என்ன பண்ணுனா, இன்னொரு நாள் பீமன் தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய பாம்புகளை கொண்டு வந்து அவன்கிட்ட விட்டு அவனை கடிக்க வச்சா. பீமன் தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்த்தா பாம்புகளெல்லாம் அவனை கடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் ஒன்றும் பண்ணலை. மூட்டை பூச்சிகளை நசுக்கிற மாதிரி அந்த பாம்புகளை நசுக்கி அதுகளை கொன்னே போட்டான். இதுலேயும் பீமன் தப்பிச்சுக்கிட்டா. அடுத்ததாக துரியோதனன் இன்னொரு திட்டத்தை போட்டான். என்ன பண்ணுனானா, கங்கை தண்ணிக்குள்ளே வெளியே தெரியாத மாதிரி நிறைய சூளங்களை நட்டு வச்சா. அதுக்கப்புறமா பீமன் கிட்ட போயிட்டு, வா நம்ம போய் கங்கை தண்ணியில் நீர் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தா. சரின்னு சொல்லி பீமனும் துரியோதனன் கூடவே வந்தா. 2 பேரும் கங்கையில் விளையாடினாங்க. துரியோதனன் என்ன பண்ணானா, சூளங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு அதுக்கு பக்கத்தால் போய் குதிச்சு விளையாடினான். பீமா இங்கே பாரு, நான் எப்படி குதிக்கிறனோ அதே மாதிரி நீயும் குதிக்கணும் அப்படின்னு சொன்னான். பீமனும் சரின்னு சொன்னான். துரியோதனன் மட்டும் என்ன பண்ணுனா, சூளம் இருக்கிற இடத்த விட்டுட்டு அதுக்கு பக்கத்தால் குதிச்சான். பீமனை அந்த சூளம் இருக்கிற இடத்துல குதிக்க சொன்னான். சரி குதிக்கலாமேன்ட்டு பீமன் போனான். அந்த தண்ணி மேலே வண்டுகளெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், கங்கை தண்ணி ஓடிட்டு இருக்குது. இப்படி ஓடுற தண்ணியில் எப்படி வண்டுகள் உட்கார முடியும் அப்படின்னு பீமன் யோசிச்சு பார்த்தா. அந்த இடத்தையே நல்லா உத்து பார்த்தா தண்ணிக்கடையில் சூளங்கள் நட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஓஹோ, பொறாமையால் நம்மளை கொல்றதுக்காக துரியோதனன் செஞ்ச சூழ்ச்சி தான் இதுன்னு பீமனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் அதை வெளியே காட்டிக்கல. சூளம் இருக்கிற இடத்த விட்டுட்டு சூளம் இல்லாத இடத்துல போய் குதித்து விளையாடி கரையேறி அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் என்னப்பா இது, எத்தனை பிளானை போட்டாலும் இந்த பீமன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு துரியோதனனுக்கு ஒரே கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த பிளானை போட்டான். பீமன் கிட்ட போயிட்டு, துரியோதனன் நான் உனக்கு விருந்து கொடுக்குற வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாளிகைக்கு பீமனை அழைச்சிட்டு வந்தா. நிறைய விஷம் கலந்த உணவை பீமனுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தா. பீமனும் தயங்காமல் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டா. அத்தனை சாப்பாடை சாப்பிட்டும் பீமனுக்கு பெருசாக எதுவும் ஆகலை. ஜஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவ்வளவுதான். பீமன் சாகக்கூட இல்லை, ஜஸ்ட் மயக்கம் போட்டு தானே விழுந்தா. அதுக்கே துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவன் என்ன பண்ணினானா, தன்னோட சகோதரர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தா. கயிற்றை போட்டு பீமனை நல்லா கட்டி அவங்க எல்லாருமா சேர்ந்து அவனை கொண்டு போய் கங்கையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்படியா கட்டுண்டு கங்கையில் மூழ்கின பீமன் நேராக நாகலோகத்தில் போய் விழுந்துட்டான். அங்கே இருக்கிற பாம்புகள் எல்லாம் அவனை பயங்கரமாக கடிச்சுது. இப்படி பாம்புகள் கடிச்சதுனால பீமனோட உடலில் அதிகப்படியான விஷம் ஏறிடுச்சு. இந்த விஷம் என்ன பண்ணுச்சுன்னா, அவன் விஷ சாப்பாட்டை உண்டதுனால அவனோட ரத்தத்தில் கலந்திருந்த விஷத்தை முறிச்சிடுச்சு. இதனால் பீமன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டான். இந்த நாகங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாகராஜனான வாசுகி கிட்ட போயிட்டு பீமன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தகவலை சொன்னாங்க. உடனே வாசுகி விரைந்து வந்து பீமனை பார்த்தா.
வாசுகி பீமனை கட்டி தழுவுனா. பீமனுக்கு பொற்குடங்கள்ல அமுதத்தை தந்து குடிக்க சொன்னான். இப்படி வாசுகியோட அன்பான உபசரிப்பினால பீமன் அப்படியே மகிழ்ந்து போனான். வாசுகியோட பாதாள மாளிகையிலேயே பீமன் 8 நாள் தங்கியிருந்தான். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக சூழ்ச்சி பண்ணி இந்த பீமனை முடிச்சு கட்டியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் துரியோதனன் தன்னோட சகோதரர்களை அழைச்சிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்படி திரும்பி வர வழியில் தருமன் துரியோதனன் கிட்ட, ஆமாம், பீமன் உங்கள் கூட தானே இருந்தா, நீங்கள் மட்டும் வரீங்க, அவன் எங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு துரியோதனன் என்ன சொன்னான்னா, என்ன பீமனா, அவன் எங்களுக்கு முன்னாடியே நகரத்துக்கு திரும்பி வந்துட்டானே அப்படின்னு சொன்னான். துரியோதனன் சொன்னதை உண்மைன்னு தருமனும் நம்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனும் மாளிகைக்கு திரும்பி போய் குந்திக்கிட்ட, தாயே, பீமன் ஏற்கனவே திரும்பி வந்துட்டானாமே அப்படின்னு கேட்டான். ஆனால் குந்தி தேவியோ பீமன் இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு தருமன் ரொம்பவுமே பயந்து போனான். பீமனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு நினச்சான். உடனே தருமன் தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் விளையாடுறாங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பீமனை தேடி பார்த்தாங்க. ஆனால் பீமன் எங்கேயுமே தென்படலை. அதனால் அவங்க எல்லோரும் ரொம்ப வருத்தத்தோடு மாளிகைக்கு திரும்பி வந்துட்டாங்க. பீமன் காணாமல் போன செய்தி பீஷ்மருக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவர் வந்து குந்தியையும் பாண்டவர்களையும் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பீமன் எப்படியும் திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொன்னார். பீஷ்மர் சொன்ன மாதிரியே 8 நாள் கழித்து வாசுகியுடைய உதவியால் கங்கை கரையை அடைஞ்சு நகருக்குள்ளே மறுபடியும் நுழைஞ்சா பீமன். பீமன் திரும்பி வந்ததை பார்த்துட்டு பாண்டவர்களும் குந்தியும் ஒரே சந்தோஷப்பட்டாங்க. அவனை கட்டி தழுவுனாங்க. பீமனோட உடம்புல விஷம் ஏறினங்காட்டி முன்னாடி இருந்ததை விட அவனோட உடம்பு இன்னும் வலிமையாயிடுச்சு. அதுக்கப்புறமா குந்தி தேவி விதுரரை தன்னுடைய மாளிகைக்கு வரவழைச்சா. அவ விதுரர்கிட்ட என்ன சொன்னான்னா, விதுரா, கெட்ட எண்ணம் கொண்ட துரியோதனன் ராஜ்ய ஆசை காரணமாக பீமனை கொல்ல பார்க்கறான். அவனோட இந்த செயலால் என்னோட மனசு ரொம்பவுமே துன்பப்படுது அப்படின்னு சொன்னான். அதுக்கு விதுரர் என்ன சொன்னார்னா, அண்ணியாரே, நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் நீங்கள் இதை பற்றி வேறு யாருக்கிட்டவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா துரியோதனனோட கெட்ட எண்ணம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு பாண்டவர்கள் மேலே இன்னும் கோபந்தான் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, உங்களோட புதல்வர்கள் பூரண ஆயுள் கொண்டவங்க, அதனால் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த நிலைமையில் பீமன் உயிரோடு திரும்பி வந்துட்டாங்கிற செய்தி துரியோதனனுக்கு தெரிய வருது. இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு பயங்கர வியப்பும் பொறாமையும் உண்டாச்சு. அட, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே அவனை கயிற்றுல கட்டி நட்டாத்துல வீசி எறிஞ்சிட்டு வந்தோம், அப்போ மறுபடியும் எப்படி இவன் திரும்பி வருவான் அப்படின்னு அவனுக்கு ஒரே பொறாமை. இதனால் பாண்டவர்கள் மேலே அவனுக்கு இருந்த வெறுப்பும் பொறாமையும் இன்னும் அதிகமாயிடுச்சு. துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்க நினைக்கிறாங்கங்கிற செய்தி திருதராஷ்டிரனுக்கு தெரிய வருது. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் மேலே உள்ள பாசத்தால் அவன் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் முதல்ல கிருபாச்சாரியார்கிட்டவும் அடுத்ததாக துரோணாச்சாரியார்கிட்டவும் ஆயுத பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செஞ்சார் பீஷ்மர். அதெல்லாம் சரி, யார் இந்த கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும்? இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.